என்னம்மா இது போட்ட தோசை அப்படியே இருக்கு, சாப்பிடு. இன்டர்வியூ எத்தனை மணிக்குமா? மத்தியானம் 2 மணிக்குமா? நீ உட்காந்து சாப்பிடுமா, நான் வெயிட் பண்றேன். நீ நிதானமா சாப்பிட்டு வா. ஏய், யாருடா நீங்க? ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பொண்ணை எங்க சின்னையாக்காக புக் பண்ணி வச்சிருந்தோமா. புக் பண்ணீங்களா? அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டோமா. இந்தாங்கம்மா பேலன்ஸ் அமௌண்ட். இது யார்கிட்ட கொடுக்கணும்? டேய், நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? நீ வாடி. தம்பி என் பொண்ணு வா சொல்றல. பொண்ணை விட்டுருப்பா. அந்த மாதிரி பட்ட பொண்ணு இல்லப்பா. வாடின்றல. விட்டுருப்பா. ஐயரியா. விட்டு தம்பி. நில்லுடா. நாராயணா, நீ உன் பொண்ணை விட்டுடு. அம்மாடி, நீ போய் கார்ல உட்காரு. டேய், இது ஸ்டாலின் இருக்கிற ஏரியாடா. இங்க இடி விழணும்னு நினைச்சாலும் புயல் வரணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் யோசிச்சுதான் இந்த பக்கம் வரும். டேய், உனக்கு தம் இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த ரோட்டை தாண்டா பாக்கலாம். நீ போய் அவங்க வண்டியில உட்காருமா. ஸ்டாலினோட அம்மாவா சொல்றேன், நீ தைரியமா போ.
தம்பி உனக்கு அடி ஒண்ணும் படலப்பா. இல்லப்பா. என்ன பாட்டி என் புள்ளைய பார்த்து கேக்குற? இங்க பாரு, ஓடி போன பண்ணாடுங்கள கேளு. ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னமா இருக்கு? நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. சரிப்பா. வாமா வீட்டுக்கு போ. இருப்பா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். இரு. ஸ்டாலின் 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 ஸ்டாலின்ங்கிற பேரையே இந்த பஞ்சாங்கத்துல காணோமா? என்னது காணுமா? காணோம்னு சொல்றது எனக்கு தெரியுதுமா. ஆனா ஸ்டாலின்ங்கிற பேருக்கு ராசிகளுக்கோ கிரகங்களுக்கோ தெரியலன்னு சொல்லி இந்த சாஸ்திரம் சொல்லுதுமா. என்னத்த சொல்லுது? ஆனா உன்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? தப்பெல்லாம் என் புள்ளையோட தான். மிலிட்டரியில இருக்கும்போது பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அடம் பிடிக்கிறான். இங்க பாரு, அந்த பொண்ணை பஸ் ஏத்தி விட போயிருக்கான். வந்த உடனே நீ மட்டும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலன்னா உங்க அம்மாவுக்கு உயிர் கண்டம் இருக்குன்னு சொல்லி அவனை சம்மதிக்க வை. அதெல்லாம் ஒரு வேலையா? நொடியில சம்மதிக்க வச்சாரா? ஆனா அது கொஞ்சம் செலவாகுமே. கொடுக்கறேன், வேற வழி. என்னடா என்ன சந்தை இது? சந்தை இல்லப்பா, வசந்தா. உனக்கு மேட்சா இருக்கும்னு இத நீ இங்க பாரு. என்ன? நீங்க இவ்வளவு கோவப்படக்கூடாது. நீங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உங்க அம்மா உயிருக்கு கண்டம் இருக்குன்னு இப்பதான் அவங்க சொன்னாங்க. சாஸ்திரம் சொல்லுது தம்பி. ஜாதகத்திலயும் ராசியிலும் அந்த மாதிரி சொல்லுது. எப்படி கவர் பண்ண பாத்தீங்களா? இவரு சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் வாயால என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும். நீங்க இருங்க, நான் போய் தட்சணை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, தட்சணையோட சேர்த்து கொஞ்சம் இனிப்பும் பலகாரம் தான் நல்லா இருக்கும். அது ஒண்ணுதான் குறைச்சல். நீங்க மகாலட்சுமிமா மகாலட்சுமி. இந்த ஏரியாவிலேயே எனக்கு பொண்ணு பார்க்க யாருக்கும் தைரியம் இல்ல. ஆனா நீ என்ன? நான் இந்த ஏரியா இல்லல. என்ன நக்கலா? வேண்டாம். ஏன்? மூச்சு முட்டுதியா? என்ன ஆகும்? செத்து போயிருவேன். உன் ஸ்பீடு குறையலனா அதான் ஆகும். இந்த ஸ்பீடு சுப்பிரமணிய ஸ்பீடுக்கு பிரேக் போடுறவன் இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. என்ன சொன்ன? இந்த உலகத்திலேயே யாராலையும் முடியாது, ஆனா உங்களால முடியும்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு எனக்கு தெரியா? உன் ஸ்பீடுக்கு நீயே இப்ப பிரேக் போட்டுக்கோ பாரு. தம்பி, நீங்க எங்க எந்திரிச்சு போறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இங்க டென்ஷன்ல என் மூச்சே நின்று போட்டுருக்கு. ஆமா தம்பி ஸ்டாலினே, அழகா இருக்கிற இந்த பொண்ணு முகத்துல பேப்பர் ஒட்டி வச்சிருக்கீங்க. எங்க அம்மா ஒட்டினாங்க. என்னப்பா இது? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு எதுக்காக பேப்பர் ஒட்டானோ? எடுத்துட வேண்டியதுதானே? உனக்கு கொஞ்சமாவது தம்மு ஸ்பீடு இருந்தா அத பிச்சை எடுத்துட்டு பார்க்கலாம். இந்த பேப்பரை பிச்சை எடுக்கிறதுக்கு தம்மு ஸ்பீடு வேணுமா? அம்மா, ஜோசியர் பேப்பரை கிழிக்கிறாமா? ஜோசியரே, மூடிடு. அவனோட முகத்தை மூடிடு. நான் பார்க்க மாட்டேன். அந்த கேடியோட முகத்தை நான் பார்க்க மாட்டேன். மூடிடு. டேய் ஜோசியரே, உனக்கு எவ்வளவு தைரியம்டா? அவ முகத்தை மூட சொன்னா ஏன் முகத்தை மூடியா நீ? அரைச்சிடுறேன். உன்னை வெட்டி போட்டுருண்டா. உனக்கு இன்னைக்கு பிள்ளை வைக்காம விட மாட்டேன். படாதீங்க. டேய் அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. எனக்கு ரொம்ப மோசமான வீக்னஸ் ஒண்ணு இருக்கு. என் மனசுல ஏதாவது சந்தேகம் வந்து அதை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சு போயிருமா? அம்மா, என் தலை வெடிச்சு செத்து போயிருவோமா? அது யாருன்னு சொல்லுங்கப்பா. சொல்ல மாட்டேன். அவ என் வயித்துல பிறந்த பொண்ணுதானே. நான் சொல்ல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்டா. இவ என் வயித்துல தப்பா பிறந்துட்டா. முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா கொஞ்சம் இருங்க. இருடா, என்ன அப்படி பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. அம்மா, அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்க கோவப்படாம ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்னடா ஆசீர்வாதம் பண்றது? உனக்கு ஒண்ணு தெரியாது போ. அடியே கேடு கட்டுவளே, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து பல்லே பல்லே பல்லேன்னு டான்ஸ் தான் ஆடணும். அம்மா, வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க. கூல் டவுன். இன்ஸ்பெக்டர் சார், அவங்கள வெளிய அனுப்புறீங்களா இல்ல அதையும் நானே பாத்துக்கிட்டுமா? என்னடி நீ பாத்துக்க போற? அடிக்க போறியா? அடிடி. ஆமாண்டி, உனக்கு நிலா சோறு ஊட்டியே கொழு கொழுன்னு ஆளாக்கணும்ல. நீ இப்படிதான் நீ பேசுவ. ஆமா, இப்படிதான் பேசுவ. என்ன சொல்றீங்க? சொல்றல எவ்வளவு தைரியம் அவளுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வார்னிங் கொடுத்துட்டேன். எவ்வளவு தைரியம் அவளுக்கு. லவ் பண்றாளா? லவ். என்ன அழ வச்ச நீங்க எப்படி உருப்படியா வாழ்றீங்கன்னு நான் பாக்குறேன். அம்மா அம்மா, என்னமா பண்றீங்க? சொன்னா கேளுமா. வா. ஐயோ அம்மா, இந்த போட்டோவுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்காமா? அம்மா, உங்க பிள்ளைக்கு மட்டும் வெளிநாட்டு பேர் ஸ்டாலின்னு வச்சிருக்கீங்க. ஆனா பொண்ணு வேற ஸ்டேட் பையனை கல்யாணம் பண்ணதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இவனுக்கு பேர் வச்சது என் புருஷன், கம்யூனிஸ்ட் லீடர். உங்க குடும்பம் கம்யூனிஸ்ட் குடும்பமா? உங்க பவர்ஃபுல் தெரியாம என்ட்ரி ஆயிட்டோமா? இப்ப புரியுதுல? இனிமே என்ட்ரி ஆகற போ. என்ன தேவையில்லாம உங்க ஃபேமிலி மேட்டர்ல என்ட்ரி பண்ண வச்சு உங்க அம்மா திட்டு வாங்கி கொடுத்துட்டல. ஒரு ஜோசிகாரனா சொல்றேன், நாக்கில மச்ச இருக்கிறவனா சொல்றேன். நான் எது சொன்னாலும் அப்படியே பலிக்கும். உங்களை வாட்டி எடுக்க போற மருமக இங்க வந்து சேருவாமா? இது